இந்த டைமே ஜோனா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஜோனுக்குள்ள நமக்கு எங்க வேணா ரைட் கிடைக்கும். இது ரெசிஸ்டண்ட்டாகவும் சப்போர்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம லைவ்ல இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு 13 பாயிண்ட் ப்ளஸில் அப்படியே மேலே போயிட்டான். எஸ்என்சியில் ஸ்ட்ரைக்கர் பிளாக் என்றுவாங்க. ரிவ்யூ போட்டேன். பட் அந்த நமக்கு எங்கேருந்து கீழேன்ற மைண்ட் செட்னால கேன்சல் பண்ணல. ஷார்ட்டுக்கான வியூ தான் இருந்தது. போயிட்டான். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸாக இங்கேருந்து விழுந்திருக்கும். 1 2 3 டைம் விழுந்திருக்கான். 3 டைம் இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ட் ஆச்சு. ஒன் 76 பாயிண்ட் அங்கேருந்து விழுந்திருக்கு. நிஃப்டியும் இன்னைக்கு காலைல நம்ம தான் எதிர்பார்த்தோம். இங்கேருந்தே வந்து 34,000 எல்லாம் 34,780 விழுந்துரும் அப்படின்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான் 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அப்படியே மேலே போயிட்டான். நம்ம டார்கெட்டே சரின்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு HDFC வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் பேங்க் நிஃப்டியில் அவ்வளோ பெரிய முக்கால் சைடு. இந்த ஒரு செட்டப் வந்தனால தான் பேங்க் நிஃப்டி போட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே சப்போர்ட் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டான். கோட்டக் எந்த அளவுக்கு ஏறினாலும் அந்த அளவுக்கு விழுந்திருக்கான். பொறுமையாக கிராஷ் சொல்லலாம். சிசி ஒரு சைடுவேஸ் ஒன். எஸ்பிஐயும் சைடுவேஸ். நிஃப்டி கால் மூவ் ஆனதுக்கு ரிலையன்ஸும் ப்ளஸ் HDFCயும் ஒரு காரணம். கிட்டத்தட்ட 0.80% வந்திருக்கு. நிஃப்டி அதனால தான் கால் சைடு மூவ் ஆயிருக்கும். ட்ரெண்ட் லைன் பிரேக்கர் அப்போ ரீட்னஸில் தான் போயிருக்கான். ஸோ நாளைக்கு கீழே சஸ்டைன் ஆச்சுனாலே புட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் க்ளோஸ் வைக்கணும். ஃபஸ்ட் டார்கெட் இது. செகண்ட் டார்கெட் இது. இல்லை இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை பேங்க் இந்த க்ரீன் லைன் அது இந்த பாக்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைனாக காலம் இதுக்கு கீழே சஸ்டைனாக மட்டும் போகலாம். அதாவது ஃபின்னிஃப்டி எல்லாமே எக்ஸ்பீரி அப்போ சொன்னமோ வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா இது வரைக்கும் போவான்ட்டு இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது இன்னைக்கு நடந்திருக்கு. ரெண்டாவது அது கேப் ஃபில் இருக்கு. ப்ராப்பரான இது இல்லைன்னு நினச்சேன். இன்ட்ராடேவே போயிட்டா. இந்த இடத்துல சப்போர்ட் இது வரைக்கும் போனான். திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்தான். டெஸ்ட் ஆகியும் போயிட்டான். ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். எப்ரோலாம் நேற்று சொல்கிறப்போ இதுக்கு மேலே செஷன் கால் போவான்ட்டு ஒரு லாங் டேர்ம் சேனல் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். செஷனுக்கு கீழே வரான். ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சோன்னா கீழே உள்ளவருக்கு சப்போர்ட் பண்ணும். எஸ்
சைடேஸ் ஃபோர்ஸஸ் கிராஜுவலாக மூவ் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல இருக்கு 960. அவ்வளோதான் இன்னைக்கானது. எஃப்டி வந்து பெரிய சைட் கிராஸ் ஆகி போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நான் ஓப்பனிங் வச்சு லைவ்